பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதத்தில் தான் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவருடைய சொந்த வீட்டுக்கே வராரு. இப்போ இந்த ஆவணி மாதத்தில் சொந்த வீட்டில் வந்து அமர போகிறாரு. அப்போ இது வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. அப்போ கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து தடைகள், இந்த முயற்சி எடுத்து வச்சிங்கன்னா அதுக்குன்னு பாருங்கள் 10 பேர் வந்து போட்டிக்கு வருவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியாதவங்க கூட உங்களை வந்து போட்டி விடக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 3ஆம் அதிபதி பலம் பெற்று அமர்றாருல, அப்போ வந்து உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் அது வந்து பலவிதமான வெற்றிகளையும் பலவிதமான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் வர்றார். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் பலவிதமான லாபங்கள் வரும். நான் வேலை பார்க்குறேன், நான் ஒரு வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஆவணி மாதத்தில் புதுசாக ஒரு வேலை, பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்குறதுக்கு ஒரு வேலை வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், வருமானம் மட்டும் நான் பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கடல் கடந்து அயல்நாட்டுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க யாருமே வந்து பாஸ்போர்ட் எடுத்து வைக்கலைன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நீண்ட காலம் அங்கே போய் தங்கியிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. குறுகிய காலங்கள் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை விஷயமாகவோ இல்லை படிப்பு விஷயமாகவோ ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லை ஒரு 10 நாளாக இந்த மாதிரி குறுகிய நாட்கள் நீங்கள் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்து தயாராக நீங்கள் இருந்துக்கங்க. மிதுனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வைப்படுது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ ஒரு பேருக்காக 9 மணிக்கு கம்பெனினா நீங்கள் ஒரு 9:30க்கு போவீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் மாறவே மாட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து நீங்கள் வேலை பார்க்குற சேர போகிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, 9 மணிக்கு வேலை ஆஃபீஸ் ஆரம்பிக்கினா நீங்கள் 8:45 நீங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் வந்து இந்த ஆவணி மாதத்தில் இந்த மிதுன ராசியானவங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய இளைய சகோதரம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தடையாகிக்கிட்டே இருக்குது. அது எப்போ வந்து அது நடைபெறும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. சரிங்க, இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, எனக்கு 2வது குழந்தை எனக்கு வேணும்னு நானும் ரொம்பலாம் ஆசைப்பட்றேன், என்னுடைய மூத்த குழந்தைக்கு 6 வயசு 7 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஆவணி மாதத்தில் 2வது குழந்தை அது கூட உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப வந்து சாதகமாகவே இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து என்னதான் வந்து நீச பங்கத்தில் இருந்தாலுமே வந்து நீசமாக இருக்காரு அப்படின்னாலுமே வந்து அவருடைய வேலையை வந்து அவர் செய்யத்தான் செய்வார்.
ஏன்னா அவர் வந்து நீசமாகறதும் பாருங்கள் உங்களுடைய இன்னொரு வீடு தான். அப்படி இருக்க ரசனைகளுக்கு கொஞ்சம் குறைவு இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு காரண காரியம் இருந்தாலும் அதையும் பாருங்கள் பல முறை யோசித்து நீங்கள் ஒரு முடிவெடுக்க தன்மையில் இருக்கணும். நண்பர்களால் கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. நான் புதிய நண்பர்கள்ட்ட நீங்கள் அறிமுகமாகிறவட்ட இந்த ஆவணி மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய தாய் வழி உறவுகள் இதுக்கு முன்னாடி யாராவது வந்து உங்களுடைய அருமையை தெரியாமல் வந்து ஏதோ உங்கள் மேலே ஒரு போட்டி பொறாமல் ஒரு கண்ணோட்டத்தை பார்த்து கொஞ்சம் பிரிஞ்சு போயிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்களுடைய குணங்கள் தெரிஞ்சு இந்த ஆவணி மாதத்தில் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பாருங்கள் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ அவருடைய ஒரு திக்பலத்தில் இருக்கிறனால ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து நிறைய மிதனராசி நேயர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் வந்து. அதற்குண்டான ஒரு அடித்தளமாக நீங்கள் வந்து போட ஆரம்பிப்பீங்க. ஒரு இடம் வாங்கி ஒரு வாஸ்து பண்ணுறது, இல்லை ஒரு வீடே வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறது, வீடு வரைக்கும் பார்த்துட்டு வீடெல்லாம் அமையறதுக்குண்டான வாய்ப்பு வந்து இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. சில சுப காரியங்களுக்காக நீங்கள் வந்து தங்க நகையை கொஞ்சம் அடகு வைக்கக்கூடிய நேரமும் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியத்துக்காக தான் நீங்கள் வந்து செய்வீங்களோடு வேறு எதுவும் வெட்டி செலவுக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்க. நண்பர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப பார்த்து கவனமாக கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நான் வந்து இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இடத்த மாற்றணும், இந்த இருக்கிற வீடு பிடிக்கவே மாட்டேங்கி அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஊர் மாற்றம் வருது, இடமாற்றம் வருது. சில பேருக்கு வந்து ரொம்ப தூரம் நான் போகணும்னு நினச்சேன், அதெல்லாம் போகிற வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை வந்து குரு பகவானுடைய பார்வைப்படுது. அப்போ தொழில் நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆவணி மாதத்தில் தொழில் மூலமாக அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய காலமாக மிதன ராசியான உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புதிய நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா உங்களுடைய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் உடம்புல வந்து கால்சியம் பவர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறைய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடம்புல ரொம்ப டயர்னஸ்ஸு, ஒரு வேலை செய்ய நினச்சி 2 வேலை செய்ய நினச்சி போய் அந்த வேலை செய்ய முடியாமல் பாதியிலே கொஞ்சம் பிரேக் ஆகிற அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஹெல்த்தில் முதல்ல நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த மிதனராசியை சேர்ந்த படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா புதிய நண்பர்கள் மூலமாக நீங்கள் தேவையில்லாத ஒரு பாதையில் போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த படிக்கிற மாணவர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் இப்போ வந்து அரசியலில் இருக்கேதானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிதனராசியை சேர்ந்த பெண்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மிதனராசியை சேர்ந்த அரசியலுக்குடைய பெண்கள் வந்து அந்த வதந்திக்கு எதனாலும் கொஞ்சம் அதை பற்றி கவலைப்படாமல் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படாமல் அவங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி, நாங்கள் இப்போ எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுது, அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு காலனி வாங்கி தரணும். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. அது எப்போ செய்யணும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் செய்யணும். புதன்கிழமை அவங்களுக்கு ஒரு காலனி இந்த மாதம் பிறந்தோடனே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுக்கு திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு மாலை 6 மணிக்கு அப்புறம் போய் 2 பச்சரிசி மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே அமர்ந்து ஒரு அரை மணி நேரமாவது மாரியம்மனை பார்த்து வணங்கி வழிபாடு செஞ்சு ஆராதனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து சிறப்பான மாதமாக இந்த மிதன ராசியான உங்களுக்கு இருக்கும்.